Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 3 வயது பெண் குழந்தையின் கழுத்தை நெரித்து மர்ம நபர் கொலை செய்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். கொலை குறித்த கூடுதல் விவரங்கள். திருச்செந்தூர் அருகில் உள்ள குமாரபுரம் விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்த வெல்டிங் கடை உரிமையாளரான பெரியசாமி, அவரது மனைவி பார்வதி, இவர்களுக்கு நட்டார் ஸ்ரீதேவ் என்ற ஆண் மகனும் ஆதிரா என்ற 3 வயது பெண் குழந்தையும் உள்ளனர். பெரியசாமி அதே பகுதியில் வெல்டிங் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். இன்று மாலையில் பெரியசாமியின் மனைவி பார்வதியும் அவரது 3 வயது மகள் ஆதிராவுடன் வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது திடீரென வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் பார்வதியிடம் கழுத்தில் கிடந்த தங்க நகையை பறிக்க முயன்றுள்ளார். பார்வதி அதை தடுத்துள்ளார். அப்போது மர்ம நபர் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த 3 வயது மகள் ஆதிராவை கையில் தூக்கி கொண்டு குழந்தையின் கழுத்தை நெரித்துள்ளார். உடனே பார்வதி அவரது கழுத்தில் இருந்த தங்கச் செயினை கலட்டி கொடுக்க முயன்ற போது குழந்தை ஆதிரா மயங்கி விழுந்துள்ளார். குழந்தை மயங்கி விழுந்ததும் அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். உடனே அருகில் இருந்தவர்களை கூச்சலிட்டு அழைத்த குழந்தையின் தாய் பார்வதி நடந்த விவரத்தை கூறினார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்து சென்றனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஆதிரா இறந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விரைந்து வந்த திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஸ்வரன் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் பட்டப்பகலில் வீடு புகுந்து நகைக்காக 3 வயது குழந்தை கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருச்செந்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் திருச்செந்தூர் தாலுகா போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.